ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம். ஸோ செபி கொண்டு வந்திருக்க நியூ எஃப்என்டோ ரூல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ரூல்ஸ் என்ன சொல்ல வருது அண்ட் இது வந்து எந்த மாதிரி ட்ரேடர்ஸ்க்கு வந்து சாதகமாக இருக்கும் இல்லைனா பாதகமாக இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயங்களை அவங்க சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் சொல்ல வர பாதி விஷயத்தை வந்து அவங்க கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை. ஏன்னா நம்ம வீடியோவில் அடிக்கடி சொல்லுவோம் 1% கேமே ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவோம். அவங்க அந்த 1% கேமில் நிறைய இல்லுஸ்ட்ரேஷன் கொண்டு வந்து எந்த அளவுக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ட்ரேடர்ஸ் மத்தியில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தான் இந்த ரூல்ஸ் எல்லாம் ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ படிக்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. அதில் ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் நான் பேசணும்னு விரும்புகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் ஒன்று பண்ணி. எஸ், இந்த செபி கொண்டு வந்திருக்க இந்த புது ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து இன்னும் ரூல்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படலை. இது ஜஸ்ட் வந்து ஒரு 7 ரூல்ஸை வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பர்ட்டை வச்சு டிராஃப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். ஸோ இவங்க பண்ணுற இந்த விஷயத்தை பார்த்தா ஏன் இவங்க ஃபஸ்ட்டு வீக்லி ஆப்ஷன்ஸ், அதாவது டெய்லி ஆப்ஷன் எக்ஸ்பைரி கொண்டு வரணும் அண்ட் எதுக்கு ஸ்ட்ரைக் லாட் சைஸை வந்து குறைக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்க எனக்கு தோணுது. ஓகேங்களா? ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாம் இப்போ என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணுதுன்னா, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி. ஓகேங்களா? 5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வெறும் மந்த்லி எக்ஸ்பைரி தான். ஓகேங்களா? வீக்லி எக்ஸ்பைரி இருந்திருக்கு, வியாழக்கிழமை மட்டும் இருக்கும். பட் இப்போது பேக் டு அந்த மாதிரி விஷயங்கள் போகுது. அதாவது வீக்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்பைரி அப்படின்ற மாதிரியும் லார்ஜ் சைஸை கம்மி பண்ணுற மாதிரியுமான விஷயங்கள் வந்து இப்போது இவங்க கொண்டு வராங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 7 ரூல்ஸுமே ரொம்ப நல்லது. இதை யார் வந்து பண்ணணும் அப்படின்னு இம்போஸ் பண்ணாங்கன்னா ஆர்பிஐயும் செபியும். ஓகேங்களா? ஏன் ஆர்பிஐயும் செபியும் அப்படின்னா, இவங்க தான் வந்து மார்க்கெட்டில் ரொம்ப அதிக அளவு வந்து ஸ்பெக்குலேஷன் அதிகமாக இருக்குது, ரேண்டம் ஸ்பைக்கு மார்க்கெட்டில் வந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு தேடி போகும்போது தான் இந்த மாதிரி ஆப்ஷன்களில் ஏற்படுற வால்யூம்ஸ் அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணணும், அதை கொஞ்சம் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த 7 ரூல்ஸும் கொண்டு வந்திருக்கா சொல்கிறாங்க. முக்கியமாக இந்த ரூல் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லட்டுமா? இவங்க வந்து இல்லுஸ்ட்ரேஷனில் ஒரு கணக்கு மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. எல்லா ட்ரேடரும் 1% தான் வந்து ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக எத்தனை ஆப்ஷன் பையர்ஸ் வந்து 1% ரிஸ்க் எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஸோ 10,000 கொண்டு வராங்கன்னா 1%னா ₹100 தான் அவங்களோட ரிஸ்க்கு. அப்போ அவங்க எவ்வளோ வந்து ரிட்டர்ன் எதிர்பார்க்க முடியும்? எனக்கு அந்த ஒரு கேள்வியே இருந்தது. ஸோ அவங்க சொல்கிற ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்னென்னா, ஒரு ட்ரேடர் 1% அளவு தான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்கணும். எஸ், அஃப்கோர்ஸ் நம்ம வீடியோலாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நான் 1% கேம்னு சொல்லிட்டு நிறைய வீடியோவில் நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா அதுதான் வந்து மார்க்கெட்டில் நம்மளை லாங் டைமாக வந்து இருக்க வைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கேபிட்டல் கரைஞ்சதும் திரும்ப நம்ம கேபிட்டல் போட்டு உள்ளே வருவோம். ஸோ அதுக்கு வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து ஒழுங்காக இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இவங்க விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி தான் லாட் சைஸை வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ பேங்க் நிஃப்டியில் எனக்கு தெரிஞ்சு வந்து 45 50 தெரியல. ஓகேங்களா? நான் 2015-16 50 என்னமோ இருந்தது, 30 கண்டிப்பாக பார்த்தேன். ஸோ 25 கண்டிப்பாக பார்த்தேன் லாட் சைஸு. இப்போ 15 வந்து பேங்க் நிஃப்டி இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நிஃப்டிலாம் 75 பார்த்தேன். இதெல்லாம் வந்து லாட் சைஸு. எப்போ வந்து இண்டெக்ஸ் ஏறிச்சோ அதோட கண்டிப்பாக நோஷனல் வேல்யூமே ஏறும். அந்த நோஷனல் வேல்யூ கண்ட்ரோல் பண்ணி ஸ்பெக்குலேஷன் அவங்க எய்ம் வந்து இந்த லாட் சைஸை இனிஷியலாக கம்மி பண்ணுறதுக்கான காரணம் கண்டிப்பாக ஸ்பெக்குலேஷனை ஊக்குவிக்க கிடையாது, வால்யூம்ஸ் கொஞ்சம் ஏறணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான். பட் இவங்க நினச்சது ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு டிராஸ்டிக்கான ஒரு வால்யூம் ஸ்பைக் வந்து இருந்துகிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் எந்த ஒரு கண்ட்ரியுமே இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து ட்ரேட் பண்ணது இல்லைங்க இது வரைக்குமே. சரி, ஸோ செகண்டு தேர்டு ஜெர்மன் சவுத் கொரியா தான் இருக்காங்க. இவங்களாம் எங்கேயோ இருக்கிறாங்க, நம்ம எங்கேயோ இருக்கோம். ஓகேங்களா? ஒரு சின்ன ஒரு ஆர்டிக்கல் படித்தா நம்ம கிட்டத்தட்ட 465% ஓகேங்களா ஆப்ஷன் வால்யூமில். ஆனால் மற்ற கண்ட்ரி நான் சொன்ன இந்த ஜெர்மனி சவுத் கொரியா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 29 30 இந்த மாதிரி இடத்துல தான் இருக்காங்க. அப்போது வந்து நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்துக்குங்க. ஸோ இந்த லாட் சைஸு இல்லைனா மார்ஜினை எப்படி இவங்க மாற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதுக்கு இப்போ வரைக்கும் மார்க்கெட்டில் என்ன இருந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா, பேங்க் நிஃப்டி எடுத்துக்கும் போது 15ன்றது லாட் சைஸு 52,000 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இண்டெக்ஸோட வேல்யூவாக இருந்துக்கிட்டு இருக்குது. இதோட நோஷனல் வேல்யூ வந்து
அரௌண்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 8.5 லட்ச ரூபாலேருந்து 9 லட்ச ரூபா வரையும் இருந்துகிட்டு இருக்கு. ஓகேங்களா, இதோட நோஷனல் வேல்யூன்னுவாங்க. ஒன்றும் இல்லை, இந்த 15 × 52,000 பண்ணிங்க அப்படின்னா இவ்வளோ வரும் வேல்யூ. ஸோ இதுதான் இப்போதைக்கு இருந்துகிட்டு இருக்க ஒரு நோஷனல் வேல்யூ. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நோஷனல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 லட்சம் வரையும் உயர்த்துங்க, அதாவது இப்போ இருக்கிறத விட ஒரு 3-4 மடங்கு அதிகமாக்குங்க அப்படின்னாங்க. அப்போது ஒரு 3-4 மடங்கு அப்படின்னா லாட் சைஸ் 15 இருக்கிறது கிட்டத்தட்ட 45 அப்படின்னா பேக் டு வந்து பார்த்திங்கன்னா 60 அப்படின்ற மாதிரி மாறிட்டோம். இப்படி ஆகிறதுனால என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அட் த மணியோடைய லாட் சைஸ் ஒரு உதாரணத்துக்கு கண்டிப்பாக வந்து ப்ரீமியம் இருக்கும். எனக்கு இங்கே ஒரு டவுட்டே, இவங்க இந்த ப்ரீமியம் அனாலிசிஸை எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியல. இப்போ ஏடிஎம் ப்ரைஸ் ஒரு 250 ரூபா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இப்போது இருக்கிற 250 × 15 லாட் சைஸ் போட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ வரும், ஒரு 3700 வருமா, அவ்வளோதான் வரும். ஓகேங்களா, இதே இப்போது 60ன்னு மாற்றும் போது ப்ரீமியம் அதே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் லாட்டு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 4 தடவையாக மாறும். அப்போ 3700க்கு பதிலாக கிட்டத்தட்ட ஒரு 15,000 ரூபா கிட்டத்தட்ட நம்ம வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ஜஸ்ட் ஆப்ஷன் பையருக்கு. ஸோ இவங்க இங்கே ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறது ஃபுல்லாகவே ஒரு ஆப்ஷன் பையருக்கு அப்படின்றதுல எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஏன்னா அவங்க தான் வால்யூமை வந்து அதிகமாக ஸ்பைக் பண்ணுறது அப்படின்றதையும் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ரொம்ப ஈஸியான விஷயம்தான். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி லாட்டோட சைஸை வந்து அதிகமாக்குறது மூலமாக கண்டிப்பாக ஸ்பெக்குலேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்மி ஆவாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிருக்காங்க. இது ஒரு முக்கியமான ஒரு ப்ரொபோசல். அண்ட் ரெண்டாவது ப்ரொபோசல், வீக்லி ஒரு எக்ஸ்பைரி தான் வரணும், அதுவும் ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கு. இங்கே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, என்எஸ்சியில் மொத்தம் எத்தனை எக்ஸ்பைரி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிஃப்டின்னு முடிகிறது எல்லாமே வந்து என்எஸ்சி இது. ஓகேங்களா, நிஃப்டியாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், ஃபின் நிஃப்டியாக இருக்கட்டும், அகெயின் மிட் கேப் நிஃப்டியாக இருக்கட்டும், இது எல்லாமே என்எஸ்சியோடைய ஆப்ஷன் எக்ஸ்பைரி. ஓகேங்களா, புரிஞ்சுக்குங்க, நிஃப்டின்னு முடிகிறது எல்லாமே என்எஸ்சியோடைய ஆப்ஷன் எக்ஸ்பைரி. இதே பிஎஸ்சின்னு சொல்லும் போது வெள்ளிக்கிழமையும் மண்டே வர அந்த பேங்க் எக்ஸ்ன்னு நினைக்கிறேன், எக்ஸ்ன்னு முடிகிறது. ஓகேங்களா, லைக் சென்செக்ஸாக இருக்கட்டும், பேங்க் எக்ஸாக இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி சர்வர்லேருந்து ஒர்க் ஆகிற ஆப்ஷன் எக்ஸ்பைரிஸ். இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வீக்லி ஒரு எக்ஸ்பைரி அப்படின்னா, நான் அந்த நியூஸை படித்த வரைக்கும் ஒரு வாரத்தில் கிட்டத்தட்ட என்எஸ்சி சைட்லேருந்து ஒரு எக்ஸ்பைரி இருக்கும் அண்ட் பிஎஸ்சி சைட்லேருந்து ஒரு எக்ஸ்பைரி இருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். அப்போது இப்படி இருந்தது அப்படின்னா வீக்லி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸ்பைரி 2 அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஒன்று என்எஸ்சி சைடில், ஒன்று பிஎஸ்சி சைட்லன்னு சொல்லும்போது இதுதான் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது. இப்படி வந்து வர ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் குறையும், அவங்க நினச்ச மாதிரி வால்யூம் ஸ்பைக்கும் குறையும், ஸ்பெக்குலேஷனும் குறையும் அப்படின்றது வந்து இவங்க நம்புகிறாங்க. அண்ட் தேர்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இது நான் ரொம்ப நாளாகவே நான் என்னோடய வீடியோலும் கேட்டுட்ருக்கேன், நானும் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்குமே நான் 7000 இருக்கும்போது நான் நிஃப்டியை பார்த்துருக்கேன். அப்போக்கும் சரி இப்போக்கும் சரி மிடில் இருக்கிற அந்த 50 பாயிண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்குமே எடுக்கலை. இந்த 8-9 வருஷம் ஆச்சு. இந்த 8-9 வருஷமும் 50 ஸ்ட்ரைக்ஸில் தான் நிஃப்டியை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு போயிட்டுருக்காங்க. ஓகேங்களா, அப்போது இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆப்ஷனோட ஸ்ட்ரைக்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணணும். லைக் 24,500 இப்போ இருக்குது அப்படின்னா இதுக்கப்புறம் 24,600 தான் இருக்கணும். நடுவில் இருக்கிற மிடில் இருக்கிற அந்த 50 பாயிண்ட் இருக்கக்கூடாது. இதை நான் பல விதமாக நான் யோசிச்சிருக்கேன், அனலைஸ் பண்ணியிருக்கேன். லைக் எவ்ரி 50 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரையும் ஒரு அடிலாக நின்று இருக்கும். அதாவது மார்க்கெட் கீழே விழுதுன்னா கண்டிப்பாக கொஞ்சம் நேரம் அந்த 50 பாயிண்டில் இருக்கும், அகெயின் தான் கொஞ்சம் விழும். ஸோ இப்படி எவ்ரி 50 பாயிண்ட்டுக்கும் அது நல்ல ஒரு சப்போர்ட்டாகவும் நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாகவும் இருந்ததா நான் இந்த ஒரு 7-8 வருஷம் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்துருக்கேன். இப்போ இவங்க இதை எடுத்துட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் அதோட 100 பாயிண்டில் தான் சப்போர்ட்டையும் ரெசிஸ்டன்ஸையும் தேடும். இது கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி சொல்கிறேன். இதை குறைச்சாங்கன்னா கூட கண்டிப்பாக அவங்க நினச்ச மாதிரி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை கொண்டு வர முடியும், வால்யூம்ஸை கம்மி பண்ணிக்க முடியும், ஸ்பெக்குலேஷன்ஸையும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி பிலீவ் பண்ணுறாங்க. அண்ட் ஒரு சில விஷயமும் படித்தேன், கேலண்டர் ஸ்ப்ரெட்டில் கிடைக்கிற பெனிஃபிட் பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா கேலண்டர் ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கரண்ட் வீக்கில் விற்றுட்டு ரெண்டாவது வீக்கில் வாங்குவாங்க, இல்லைனா இதை வாங்கிட்டு இதை விற்று விட்ருவாங்க. இப்படி பண்ணும்போது இப்போக்கே வரையுமே பார்த்திங்கன்னா சேம் மார்ஜின் அப்படின்றது தான் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. பட் இதையும் கை வைக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, கிட்டக்க வர 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 எக்ஸ்பைரி மார்ஜின்
கொஞ்சம் கூடுதலாக ஆகும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. நான் அப்படி தான் படித்தேன் இந்த ஒரு விஷயம். இப்படி பண்ணும்போது கண்டிப்பாக கேலண்டர் ஸ்ப்ரெட்லேயும் இவங்க அடி வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கேலண்டர் ஸ்ப்ரெட் பண்ணுறவங்களுக்கும் அடி வாங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட 4 பேர் நம்ம பேசிட்டோமா, இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 இருக்குது. கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை, அதாவது ரிஸ்க்கை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்ற ஒரு மோட்டிவில் மட்டும்தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக இது வருமா இல்லையான்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து இவங்க இன்வெஸ்டாரை மட்டும் கருத்தில் கொண்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக கொண்டு வந்துடுவாங்க. மற்ற எல்லா ஃபேக்டர்ஸு, ஸ்டேக் ஹோல்டர்ஸு எல்லாரையும் பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நெகட்டிவும் இருக்குது. லைக் வந்து புரோக்கரேஜ் ஹவுஸுக்கு, நடுவில் இருக்கிற ஏஜென்ட்ஸ்க்கு, இவங்களுக்கு போகிற அந்த ரெவென்யூலாம் ரொம்ப டிராஸ்டிக்காக கட் ஆகும் அப்படின்ற மாதிரி அவனே போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களே போட்டுட்ருக்காங்க. அதுக்காக கண்டிப்பாக புரோக்கரேஜ் ஹவுஸ்லாம் அதை கோப்பப் பண்ணுற மாதிரி வேறு விதமாக ஏதாவது கொண்டு வரலாம். லைக் புரோக்கரேஜ் ப்ரைஸ் அதிகமாக்கலாம். இப்படியெல்லாம் வந்து அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க. மேபி இந்த ஒரு ப்ரொபோசல்ஸ் இல்லை இந்த ரூல்ஸ் வந்து வருமா இல்லையான்னு கண்டிப்பாக தெரியல. பட் இது செபி சைட்லேருந்து நியூஸாக ஆர்டிக்கலாக பப்ளிஷ் ஆனது அப்படின்றது வந்து கொஞ்சம் நமக்கு ஹார்ட் பிரேக்கிங்காக தான் இருக்குது அப்படின்றத சொல்லணும். ஸோ செக் பண்ணி பாருங்கள் இந்த விஷயங்கள்லாம் யாரை வந்து இம்பேக்ட் பண்ணும் அப்படின்றத கமெண்ட்ஸில் நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.